ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையில் எடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுபடியும் சரி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அத்தை சொன்னாங்க, ஏமா அப்போ தான் இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குல்ல, ஏற்கனவே உங்கள் ஃபேமிலியிலேயே அண்ணனுக்கும் அப்பாவுக்குமே பிரச்சனையாக இருக்கப்போ இந்த டைமில் நீ போனீன்னா 2 பேருக்குமே பேச முடியாது, தேவையில்லாத பிரச்சனை வரும், தேவையாது அப்படின்ட்டு இருந்தார். நான் சொன்னேன், இல்லை அத்தை, இருந்தாலும் அம்மா நேற்று ஃபோன் பண்ணி ரொம்ப கவலைப்பட்டாங்க. இது மாதிரி நீ வந்தால் தான் இந்த விஷயத்த 2 பேர்கிட்டையும் உட்கார வச்சு பேச முடியும். 2 பேரும் அவங்களுக்கு கரெக்டான விஷயம் மட்டும்தான் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீ வா கீதா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கூப்பிட்டாங்க அத்தை அப்படின்னோடனே, அப்போ அம்மா சொன்னாங்கன்னா சரி நீ கிளம்பு அப்படின்னாங்க. நீங்களும் வாங்கல அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் என்னையெல்லாம் கூப்பிட்ற அப்படின்னோடனே, இல்லைத்த எனக்கு எப்போதும் போயிடுவேன். இந்த தடவை அங்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கிறனாலே என்னமோ எனக்கு போகிறப்பயே ஒரு மாதிரி மனசெல்லாம் இதாகிட்டு இருக்குத்த அப்படின்னோடனே, சரி விடு நம்ம பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத ஏதோ நினச்சோம். சரி நான் என் பையன்கிட்ட கேட்போம், ஈவினிங் ஆஃபீஸ் போயிட்டு வரட்டும். அவன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாரம் வேணால் போயிட்டு இருந்துட்டு வருவோம். நானும் என் தங்கச்சி வீட்டும் பக்கத்தில் தானே, அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவளும் 2 நாள் இருக்க சொல்கிறா. அப்படியே போனால் கூட 2 நாள் இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்போனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம போவோம் பார்ப்போம் என்னன்ட்டு அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிவிட்டு நானும் அதுக்கப்புறம் போனோமா, சரி ஓகே என்ன நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா, அதாவது எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அவர் குறைய சொல்லிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், அப்பா எதாக இருந்தாலும் நான் நேரில் வரேன், பேசிக்கலாம், அண்ணன்ட்ட பேசுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அத்தை கேட்டாங்க, யார் அப்பா பேசுகிறாரா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம்மா அவர் தான் பேசுகிறாரு, என்ன பண்ணுறது, ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாத நிலமையில இருக்குது. அதனால் நான் என்னத்த பண்ணுறது, 2 பக்கமுமே பேச முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். 2 பக்கமுமே யார் பக்கமுமே பேச முடியல. நம்ம ஒருத்தர் பக்கம் பேசுனா ஒருத்தர் பக்கம் பிரச்சனையாகுது, தேவையில்லாதுங்கிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னோடனே, சரி விடு நம்ம என்ன பண்ணுறது, ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி தான் வரும். உனக்கு தெரியாத எங்கள் அண்ணன் வீட்டில் நடக்காத விஷயங்களா அப்படின்னோன்னா, அது இருந்துச்சு தான் அத்தை. இருந்தாலும் 2 பக்கம் பேருமே அண்ணன் சொல்கிறது ஒரு பக்கமும் நியாயமாக இருக்குது. அவரும் கரெக்டாக தான் பேசுகிறான். ஆனால் இவரும் ஒரு சில சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. யார் பக்கம் நம்ம பேசுகிறதுனே தெரியல அத்தை அப்படின்னோன்னே, அதெல்லாம் விடு நம்ம பார்த்துக்கலாம், நேரில் போய் எதாக இருந்தாலும் நம்ம உட்காந்து பேசினோன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வுக்கு வரும். ஃபோனில் பேசிகிட்டு இருக்கப்போ இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். நம்ம நேரில் போயிட்டு 1 மணி நேரத்தில் இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துரும் பாரு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அத்தை சொன்னாங்க. சரி ஓகே நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கள் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சொன்னோம். இது மாதிரி ஆமாம்மா நானே சொல்லலான்னு தான் இருந்தேன். சரி நீ போயிட்டு வா, எனக்கும் அத்தை ஃபோன் பண்ணாங்க மத்தியானம், இது மாதிரி நீங்கள் கீதா வர சொல்லுங்க மாப்பிள்ள, அவள் வந்தால் தான் சரியாகும். 2 பேர்ட்டையும் என்னால் சமாளிக்க முடியல. 1 வாரம் ஆயிடுச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு. டெய்லி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் வர சொல்லுங்கள் கீதாவை அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு தான் நானும் வர சொல்கிறேன் அத்தை அப்படின்னு தான் சொன்னேன். அப்படின்னோடனே, நானும் போயிட்டு வரேன்டா, நானும் சித்தி வீட்டுக்கு அப்படியே போயிட்டு இங்கே போயிட்டு வரேன் அப்படின்னோடனே, அவர் உடனே சொன்னார், இந்த விஷயத்தில் கீதா பேசுகிறதோட இருக்கணுமா, நீ போய் எதுவும் அவருக்கு மாமாவுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை மச்சானுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ எதுவும் இருக்கக்கூடாது. அதையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் பாரு அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன்டா, எனக்கு தெரியாதா எந்தெந்த விஷயத்தில் நம்ம என்னென்ன பேசணும்னு, அது அவங்க ஃபேமிலி விஷயம். நான் பேசினேன்னா நாளைக்கு அவங்க அண்ணனும் சரி இல்லை அப்பாவும் சரி என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்களா, என்னடா இது பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அதுவும் நல்லது தான். நான் சொல்கிறத கேட்டுட்டு ஒழுங்காக போயிட்டு சித்தி வீட்டில் 2 3 நாள் இருக்கிறியா, இங்கே 2 நாள் இருக்கீங்களா, வந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் என்னென்னு கேட்டால், ஒரு 5000 மட்டும் கூட போதும், பஸ்ஸுக்கே கிட்டத்தட்ட 1000 ஆகிடும், நாங்கள் மீதியெல்லாம் பார்த்துக்குறோம், என்கிட்ட காசு இருக்குடா அப்படின்ட்டு அத்தை சொன்னாங்க. இல்லை சித்தி வீட்டுக்கு போனால் இங்கே அவங்க பசங்களுக்கு சித்தி பசங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போகணும்லாமா ஏதாச்சும் அப்படின்னோடனே, இங்கே அத்தை வீட்டுக்கும் ஏதாச்சும் வாங்கணுன்னொன்னே, நீ சரி இந்த 7000 பணம் இருக்குது, இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் கீதாட்ட ஒரு 2000 கொடுக்குறேன், நீ ஒரு 5000 வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரின்ட்டு நான் மறுநாள் காலையில் நான் 1 வாரம் கடையில் சாப்பாடு சொல்லிக்கிறேன். நம்ம பக்கத்து வீட்டில் தான் சித்தி தான் மெஸ் வச்சுருக்காங்கல்ல, அந்த மெஸ்ஸில் நான் சாப்பிட்டுக்கிறேன். மத்தியானத்துக்கு மட்டும் நான் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கிறேன், நைட்டும் காலையிலையும் அவங்க மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னோடனே, அங்கே சாப்பிட்டா தான் கொஞ்சம் நம்மளுக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும், அதனால் ஒன்றும் பண்ணாது அப்படின்னோடனே, சரி அப்போனா நீ அங்கேயே சாப்பிட்டுக்கோ, நானும் அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன் போகிறப்ப அப்படின்னோடனே, சரி சரி நீ சொல்லிவிட்டு போ, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும்
அப்படின்னோனே சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா,